எங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவென்றால் இன்னும் வருங்கால குழந்தைகளுக்கு இந்த டிவி பார்த்து செல்போனை பார்த்து நிறைய குழந்தைகள் மைண்ட் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த கும்மி கலையை ஒவ்வொரு ஆரம்ப பள்ளியில் இருந்தும் இந்த கலையை கற்றுக் கொடுத்தார்களே ஆனால் அவங்களுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாகும், மனசு ரிலாக்ஸா இருக்குது. ஒரு கை தட்டினால் அந்த நரம்பு வழியாக எல்லா ரத்தங்களும் சீராக ஓடும் என்பது எங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவென்றால் ஆரம்ப பள்ளியிலிருந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த கலை நிகழ்ச்சியை ஒரு பாட ரூபமாக கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆடி பாடி பாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது இப்பதான் மைக் செட் வந்துடுது, அதனால இப்ப நாங்க மைக்கில் பாடுறோம், இன்னொரு ஆசிரியர் மைக்கில் பண்ணாங்க சொல்றாரு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆசிரியர்கள் வாயிலேயே பாடுவோம், அத்தனை குழந்தைகளும் பெரியவனும் பண்ணாங்க சொல்லுவாங்க. பண்ணாங்க சொல்றதனுடைய காரணம் என்னன்னா நாக்கினுடைய உச்சரிப்பு கரெக்டா வரும், தமிழ் உச்சரிப்பு கரெக்டா வரும். அதுக்காக பண்ணாங்க வடிவத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இது எப்படி சாத்தியமாக்குறீங்க? இன்னைக்கு இது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்ப டீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்க பாடப்புத்தகத்தை பரிசீலிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? அதாவது இந்த கலை படித்தவர்கள் தான் படிக்கணுங்க அவசியம் கிடையாது. அதாவது இப்போ டிகிரி கோல்டுங்கிறத இதுல இருக்கணுங்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் அதிகம் படிக்க, எங்களுடைய ஆசிரியர் கிட்டத்தட்ட 75% பேர் யாருமே படிக்க கிடையாது. மெமரி பரவாயில்ல 5வது 6வது அந்த காலத்தில் படிச்சிருக்கிறாங்க. இந்த கலையினுடைய ஆர்வத்தினாலேயே அந்த கதை எப்படி வருது, ராகம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்காக ஒரு ராகம். இது ஒரு மியூசிக்லயோ எதுலையுமே வர கிடையாது. ராகம் மியூசிக்ங்கிறது கைதட்டல் தான். இப்பதான் பம்பை வந்துருச்சு, கைதட்டி இசை பாடக்கூடிய ஒரே கலை இந்த கலை தான். இல்ல இது இப்ப டீச்சர்ஸ் இப்ப நீங்க பாடப்புத்தகத்தில் கொண்டு வரலாம்னு சொல்றீங்க. ஆமாங்க, ஆனா இதுக்கான ஆசிரியர்கள் இருந்தா தானே அந்த பாடப்புத்தகம். நீங்க கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஆசிரியர்கள் உருவாக்குவோம், எப்படி சொல்லிக் கொடுத்து அளவுக்கு இருப்பீங்களா? இருக்குவோம் கண்டிப்பா. எங்களுக்கு ஊக்கம் ஆக்கம் கொடுத்தால் மண்டலத்தை தவிர பெருசா இது கும்மி பரவனதாக தெரியல. எப்படி நீங்க தமிழ்நாட்டு அளவுல உங்களால எப்படி கொடுக்க முடியும்? அதாவது இப்போ என்னன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயும் மட்டும்தான் அந்த கும்மி கலை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப எத்தனை மாவட்டம் மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு 12-13 மாவட்டத்துல இப்ப அதிகமா பரவிடுச்சு. காரணம் என்னன்னா பெண்கள் இந்த கலைக்குள்ள வந்ததுனால ஆர்வமிக்க அதிகமாகி உடல் ரீதியா மன ரீதியா நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த கலை பரவிட்டு வருது. எங்களுடைய ஆசை தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் இந்த கலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இப்ப கொங்கு மண்டலத்துல இத்தனை பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்களா? லட்சக்கணக்கான பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்களா? அதாவது எனக்கு நான் கற்றுக் கொடுத்த போதெல்லாம் கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் சொற்ப ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க. ஒரு 20 பேர் 25 பேர். இப்ப 100 கணக்கு 200 கணக்குக்கு மேல ஆசிரியர்கள் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது.